அஜித் தந்தை மறைவின் போது இப்படியெல்லாம் நடந்துச்சா? அஜித் குமார் லேட்டஸ்டா கொடுக்கிற இன்டர்வியூக்கள் ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா பேட்டி மற்றும் அரசியலில் இருந்து எப்போதும் விலகி இருக்கிற அவர் இப்ப எது பேசினாலும் அது பேச்சு பொருளா மாறுது. அப்படிதான் ரசிகர்களுடைய அளவு கடந்த அன்பு, கரூர் அசம்பாவிதம், விஜய்க்கு ஆதரவுன்னு பேசி தமிழக அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது, நடிகரான பிறகு பிரைவசியா இருக்க முடியல, என் விருப்பப்படி என்னால எங்கும் தனியா போக முடியல, என் குழந்தைகள் 2 பேரும் அப்பா உங்களால ஏன் மத்த அப்பாக்கள் மாதிரி எங்களோட இருக்க முடியல, ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்கன்னு கேட்கிறாங்க. அதோட என் தந்தை உயிரிழந்தப்ப அவரோட உடலை நான் அடக்கம் செய்ய எடுத்துட்டு போன போது சில ஊடகங்கள் எங்க பின்னாடி கேமராவோட வந்து அதை படம் பிடிக்க முயற்சி செய்தாங்க. உயிரில்லாத அந்த உடலை அவங்க வீடியோ எடுத்ததை நாங்க கஷ்டப்பட்டு தடுத்தோம். இப்படி ஊடகங்களே நடந்துகிட்டா நாம ரசிகர்களையும் தொண்டர்களையும் குறை சொல்ல என்ன உரிமை இருக்கு? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த தவறுகளுக்கு நானும் பொறுப்பேற்கிறேன். என்கிட்டயும் தவறுகள் இருக்குன்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசினார் அஜித்குமார். மேலும் நான் தமிழன் இல்லைன்னு சிலர் பேசுறாங்க. ஒரு நாள் என்ன தமிழன்னு அவங்க எல்லோரையும் சத்தமா சொல்ல வைப்பேன். கார் ரேஸ்ல சாதனை செய்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன்னு உற்சாகமா பேசினாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார்.